அனைவருக்கும் மாலை வணக்கங்க. செடிகள் வளர்ந்து வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம உரங்கள் கொடுக்குற மாதிரி பூச்சி விரட்டியும் கொடுக்கணும். கொஞ்சம் எறும்பு பவுடர் எப்போவுமே கொடுக்குறது தாங்க. கொஞ்சம் எறும்பு பவுடர், நீம் ஆயில், டிஷ்வாஷ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து செடிகளுக்கு மேலே கொடுத்துட்ருக்காங்க. மாவு பூச்சிகள் இருந்தாலும் போயிடும். கட்டெரும்பு, சின்ன சின்ன பூச்சி தாக்குதல் எது இருந்தாலும் இதை ஊற்றும் பொழுது நம்ம செடிங்களுக்கு மேலே தெளிச்சிட்டு கொஞ்சம் மண் பகுதியிலையும் ஊற்றி விடலாம். அந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு தெளிக்கும் பொழுது பூச்சிகள் வந்து காணாமல் போயிடுங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வீட்டில் எல்லா செடியிலையுமே நான் தெளித்து விட்டுருக்கேன். ஏன்னா பக்கத்தில் செடி இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் இருந்தால் மட்டும்தான் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக நம்ம ஊற்றுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி மாலை நேர வேலையாக இதை தான் செஞ்சுட்டு வந்திருக்கேங்க நான். ஏன்னா செடிகள் எல்லாமே நல்ல பூக்கள் வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் நமக்கு பூச்சி தாக்குதல் வந்தால் அறுவடை எடுக்க முடியாது. அதுவும் இந்த அவரைக்காய் செடிக்கெல்லாம் கட்டெரும்பு எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது, தேடி வந்து உக்காந்துருவாங்க. எல்லா செடிகளுக்கும் தெளிச்சுட்டு அப்படியே தேவையில்லாத புல்லெல்லாம் பிடுங்கிட்டு, களை செடிகள்லாம் பிடுங்கிட்டு வந்திருக்கங்க. அப்படியே காராமணி வந்துட்டாங்க நம்ம தோட்டத்தை அறுவடைக்கு. அது பாருங்கள், கட்டெரும்பு ஓடுது பாருங்கள். 1 minute. ஒவ்வொரு செடியிலையுமே நல்லா பார்த்து தெளித்து விடுங்க. மாவு பூச்சி ஏதாவது இருக்கா அந்த இலையை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பூச்சி விரட்டி கொடுக்கலான்னு வந்திருந்தேங்க நான். அப்படியே எல்லா செடிகளுக்கும் பார்த்தா மறைஞ்சிருந்து ஒருத்தவங்க இருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். அவங்க அடுக்கு மல்லிங்க, ஆலசத்தும் அடுக்கு மல்லின்ற மாதிரி அடுக்கு மல்லி நந்தியாவட்ட செடிக்கும் அரளிப்பூ செடிக்கும் நடுவில் வந்திருக்காங்க. கொஞ்சம் பூச்சி தாக்குதெல்லாம் இல்லாமல் நம்ம தோட்டம் இப்போ தான் இருக்குது. அதனால நம்ம பூச்சி விரட்டியை தொடர்ந்து கொடுத்துருவோம். வர்றதுக்கு முன்னாடியே வருமுன் காப்புன்ற மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துடலான்னு வந்துட்டேங்க நான்.